வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதில தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகளோட உதவியால. ஸோ, திராவிட கட்சிகள் எப்படிப்பட்ட வாக்குகளை இழந்திருக்காங்க? திராவிட கட்சிகள் எப்படி வந்து இழந்திருக்காங்க தன்னோட தொகுதிகள அப்படிங்கிறத நம்ம முழு விவரமும் பார்க்கலாம். வாங்க கன்னியாகுமரி தொகுதி பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில கன்னியாகுமரி மாவட்டத்தில குளச்சல் தேர்தல் விவரங்கள் பார்த்துரலாம். குளச்சல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,29,592 பேரும், பெண்கள் 1,35,408 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 15 பேரும், ஆக மொத்தம் 2,65,15 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,92,432 வாக்குகளும் 74.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய தேசிய காங்கிரஸ் 3 தொகுதிகள், 4 தொகுதிகள் இங்க தான் கைப்பற்றியிருக்காங்க மக்களே. அந்த வகையில தார்ஹிக் குர்பட் அவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 33.30%மும் 66,207 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.80%மும் 63,374 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து பாஜக சார்பில் டி சிவகுமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27.30%மும் 54,384 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அன்சி சோபாராணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 6.3%மும் 12,458 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் காங்கிரஸ் வெற்றி சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி வாக்கு வித்தியாசம் 2,833 வாக்குகளும் 1.4%மும் இந்த இடத்துல வந்து குளைச்சல்ல இருக்கு. அந்த வகையில குளைச்சல் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணி வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆளுமையா இருக்கு மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில வந்து டிஎம்கேவோட கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது காங்கிரஸ் இருந்தங்காட்டி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸும் இப்போ வந்து இடமாறி இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் போயிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை சார்பில் 31.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலேயே இந்த இடத்துல ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து டிராபேக் ஆயிருக்காங்க மக்களே. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அவரோட ஆளுமை மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருந்தாலும் ஒருங்கிணைக்கிறதுல மிகப்பெரிய அளவில் வந்து அவர் கொஞ்சம் தவறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கண்டிப்பாக தொண்டர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் நம்புறாரு. ஸோ பார்க்கலாம் அடுத்த தேர்தலில் அது எந்த மாதிரியான ஏன்னா இந்த தேர்தலே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு முடிவு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொடுத்துருக்கு. அடுத்த தேர்தல் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.4%லேருந்து 6.3 மாறி இருக்காங்க. இடையில 10% கூட வாங்கியிருக்காங்க. நல்ல வாக்குகளை பெற்றிருந்திருக்காங்க கடந்த முறை எலெக்ஷன்ல எல்லாம். ஸோ அது அப்படியே வந்து தவறி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து கன்னியாகுமரி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். கன்னியாகுமரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,41,256 பேரும், பெண்கள் 1,47,553 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 58 பேரும், ஆக மொத்தம் 2,88,867 பேரும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,38,325 வாக்குகளும் 82.50%மும் இந்த இதில் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. தென் மாவட்டங்கள்லேயே அதிமுக அதிகம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட வெற்றி பெறல. கிட்டத்தட்ட 84 தொகுதிகளில் 5 தொகுதிகள் 6 தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் வந்து கன்னியாகுமரியில் இருக்க இந்த கன்னியாகுமரி தொகுதி கூட ஏன்னா டவுன் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஏன்னா பாஜக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க மக்களே. அந்த வகையில் தலவாய் என் சுந்தரம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 31.40%மும் 75,045 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் ஆர் மகேஷ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.30%மும் 74,831 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ்.ஆர். மாதவன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30.50%மும் 72,977 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மரியா ஜெனிஃபர் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5.7%மும் 13,689 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதிமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் லீஸ்டா 214 வாக்குகள் தான். 214 வாக்குகளும் 0.10%மும் இந்த இடத்துல வந்து வெற்றி வித்தியாசங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தடவை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் இந்த இடத்துல நடந்திருக்கணும். ஆனால் பிஜேபி இந்த இடத்துல இருக்குங்காட்டி அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் இருக்குங்காட்டி திமுக இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கன்னியாகுமரி கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த 3 முறையும் இந்த இடத்துல வந்து தொடர் வெற்றியை பெற்றிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்திலையும் எடப்பாடி அவர்கள் மாறின காலகட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. அடுத்து டிஎம்கே பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் வந்து அவங்களே ட்ரேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த தடவை மிக பக்கமாக வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தின் காரணம் தான். ஆனாலும் வெற்றி பெறுவது மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் தவறி போயிருக்கு. ஏன்னா அவங்களோட கிராஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா 47% வாங்கியிருக்காங்க. 16% இழந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 16% அவங்களுக்கு ஒரு 14 சேர்த்து தான் 30% வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து டிவிகே பொறுத்தமட்டில் 30.50% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு 0.80%லேருந்து 5.7 மாறியிருக்காங்க. இடையில 6.77 வாங்கியிருக்காங்க. ஸோ குறைவான வாக்குகள் தான் இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கு பெற்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த வாக்குகள் அப்படியே இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. ஏன்னா அந்த கிராஃப் தெரியுது நம்மளுக்கு இந்த இடத்துல எங்க சரிவு ஏற்பட்டிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த கிராஃப் மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிளியூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். கிளியூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,19,981 பேரும், பெண்கள் 1,25,357 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 21 பேரும், ஆக மொத்தம் 2,45,359 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவுபட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,77,032 வாக்குகளும் 72.20% குறைவான அளவில் தான் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து மாவட்டங்கள் முன்னேறி இருந்தாலும் கன்னியாகுமரி இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் வாக்கு செலுத்துறதுல கொஞ்சம் தவறி போயிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் எஸ் ராஜேஷ்குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.40%, 66,434 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் சிவின் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 36.70%, 65,123 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பிஜேபி சார்பில் நிவின் சைமன் அவர் போட்டியிருக்காரு. அவர் 17.50%, 31,070 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹிம்லர் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 7.2%, 12,764 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் காங்கிரஸ் வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 1,311 வாக்குகளும் 0.7% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த துறை அமைச்சராக வேற இந்த இடத்துல இருக்கிறாரு அவரு குமார் அப்படிங்கிறவரு நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது ராஜேஷ்குமார். அந்த வகையில கிள்ளியூர் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க மக்களே. ஸோ அதை வந்து மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிள்ளியூர் பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவோட கண்ட்ரோல், அதாவது திமுக கூட்டணியான காங்கிரஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ வந்து அமெரிக்கா பக்கம் வந்து காங்கிரஸ் போயிருக்க காரணத்தினால இந்த தடவை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கன்னியாகுமரியில மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் அடுத்த எலெக்ஷன்ல இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் 36.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. எடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 46.80%லேருந்து 17.50, அதாவது கட்டெரும்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, யானையிலேருந்து கட்டெரும்பு ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 17.80% கிட்டத்தட்ட கடந்த இந்த 10 வருட காலங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்களை இழந்திருக்கிறாங்க இது அதிமுக அப்படிங்கிறத நம்மளால பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9%, 7.2% வந்திருக்காங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாக்குகளை வந்து கன்சிஸ்டன்சியாக பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தொகுதி இருந்துட்டு இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து நாகர்கோவில் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். நாகர்கோவில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,26,616 பேரும், பெண்கள் 1,32,299 பேரும், மூன்றாம் பாலினர்கள் 13 பேரும், ஆக மொத்தம் 2,58,928 வாக்குகளும் இந்த இடத்துல வந்து பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,95,833 வாக்குகளும் 75.60% இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் எஸ் ஆஸ்டின் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 35.60%, 69,880 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜி பெர்வின் கிங்ஸ் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 31.80%, 62,310 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில் எம்.ஆர். காந்தி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 26.70%, 52,355 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் முத்துக்குமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.4%, 8,579 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தம் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,520 வாக்குகளும் 3.9% இருக்கு. அடுத்து நாகர்கோவில் கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு டிஎம்கே கூட்டணி வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் அது வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க மக்களே. ஏன்னா கடந்த எலெக்ஷனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 5% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதங்கள் வந்து இந்த இடத்துல நாகர்கோவிலில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட அந்த அந்த அலை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக திமுக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் அதில் திமுக இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழக சார்பில் 31.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாக்குகள் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இந்த வருடம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் 1.10% 4.40% இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு தேவையான அளவு தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வாக்குகளை இந்த இடத்துல அவங்க சரியாக ஏற்படலை. அடுத்து
பத்மநாபபுரம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். பத்மநாபபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,05,165 பேரும், பெண்கள் 1,20,321 பேரும், 3ஆம் பாகத்தில் 25 பேரும், ஆக மொத்தம் 2,35,511 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 1,79,940 வாக்குகளும் 76.40% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் திமுக கூட்டணியோட இணைந்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த பி. ரமேஷ் அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 38.20% 68,938 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எஸ். கிருஷ்ணகுமார் அவர் போட்டியிருக்காரு. அவர் 29.60% 53,369 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக சார்பில் ஆர். செல்லசாமி அவர் போட்டியிருக்காரு. அவர் 24.50% 44,293 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சீலன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 6.3% 11,288 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் சிபிஐஎம் வெற்றி வாக்கு வித்தியாசம் 15,569 வாக்குகளும் 8.7% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பத்மநாபபுரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பத்மநாபபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இந்த இடத்துல வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க மக்களே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட கோட்டைன்னு சொல்லி இந்த கன்னியாகுமரியில் இது நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போன தடவை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அமைச்சரும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த அவருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து இது கொடுக்காம விட்டுருக்காங்க அவருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 29.60% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 42.10%லேருந்து 24.50% மாறிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குகள் வந்து 18% இந்த இதில் 10 வருடங்கள்ல குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் அதாவது எப்படின்னா ஒரு ஆளுமை இருந்திருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தினாலையும் பீட் பண்ண முடியல, அதிமுகவாலையும் பீட் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால இந்த காணொலி மூலம் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நீங்களோட அந்த இந்த இது டிஃப்ரெண்ட் பார்க்கணும். அதாவது ஓட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 52% எங்கே இருக்குது, 37% எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட அதுலேயே 5% வித்தியாசத்தில் போன தடவை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது தமிழக வெற்றி கழகமும் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏடிஎம்கே தாண்டுற அளவுக்கு அவங்களுக்கு வாக்குகள் இருக்கு, ஆனால் டிஎம்கே தாண்டுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்மளால இதை பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.50%லேருந்து 6.3 மாறிக்கிறாங்க. ஆனால் இடையில 8%, 8.20% வாங்கியிருக்காங்க. நல்ல வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து பெற்றிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த தடவை வந்து மக்களோட மனமாற்றம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் அவர்கள் பக்கம் போயிருக்கு. ஸோ அதனால விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து விலவங்கோடு தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். விலவங்கோடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,10,836 பேரும், பெண்கள் 1,15,818 பேரும், 3ஆம் மாநிலத்தில் 4 பேரும், ஆக மொத்தம் 2,26,658 பேரும் இந்த வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,74,099 வாக்குகளும் 76.80% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் டிடி பிரவீன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 40.50%, 70,755 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் மைக்கேல் குமார் அவர் போட்டியிருக்காரு. அவர் 28.50%, 49,785 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில் எஸ். விஜயதாரணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 26.10%, 45,604 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. போன தடவை இந்த இடத்துல காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் கட்சியோட பிரிவு ஏற்பட்டு அவங்க வந்து பாஜக பக்கம் போனாங்க. இப்போ பாஜகவிலே இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் விருப்பப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்கள அலக்களிக்க விடுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்தது நாம் தமிழர் கட்சி சார்பில் மரியா ஸ்டெல்லா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.5%, 6,199 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் காங்கிரஸோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 20,970 வாக்குகளும் 12% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விலவங்கோடு கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மக்களை. காங்கிரஸோட உதவியால் அவங்க மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களால பீட் பண்ண முடியாத நிலைமையில தான் அதிமுகவும் டிவிகேவும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அதிமுக கூட்டணி வந்து இந்த இடத்துல வெற்றியே பெற்றதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து டிஎம்கேயோட அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஏன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு தான் இந்த இடத்துல விழுந்திருக்கு. கடந்த தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 55% தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஏன்னா நம்மளோட இந்த எனக்கு தெரிஞ்ச தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரியில பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் இன்னும் வந்து அந்த உயிர் பெற்றுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு 100 தொகுதியில போட்டிட்டாங்கன்னா 10 தொகுதியில ஜெயிச்சிடறாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கிற அந்த 43 தொகுதிகள்ல கண்டிப்பா இவங்க 7 தொகுதிகள் ஜெயிச்சிருவாங்க.
பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகை வந்து அவங்கள மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் அவங்களா தான் தோத்தாங்க, அவங்கள்ட்டே போய் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அரசியல்னாலே நல்லது செய்யறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்கன்னா 28.5% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து ஆஹ் இந்த இடத்துல பாஜகவுக்கு இந்த தடவை கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே கூட்டணியால வெற்றி பெற முடியாத நிலையா தான் இருக்கு. ஏன்னா அவங்க எந்த எலெக்ஷன்லயும் வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெறாம நிலை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் 0.50% 3.5 மாறி இருக்காங்க. இடையில 7.40 கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட அரசியல் வந்து 2026 சட்டப்பேரவை அரசியல் வந்து இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இத்தனை நாள் இந்த சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய அளவு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், அடுத்து பட்ஜெட், இந்த மாதிரி வந்து ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை நம்ம மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனோ இல்லை, எனக்கு தெரிஞ்ச அனலைஸ் வச்சு உங்களுக்கு உங்களோட உங்களோட மூளையை நான் மிகப்பெரிய அளவில் வந்து ஆஹ், அது வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு வந்து என்றைக்குமே இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.